சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவிற்கு பல புதுமையான டெக்னாலஜிகளை அறிமுகம் செய்தவர் கமல்ஹாசன். அதேபோல் பல வித்தியாசமான படங்களை இயக்கி நடித்து முத்திரையும் பதித்துள்ளார். நவீன இந்திய சினிமாவை வடிவமைப்பதில் அவர் ஆற்றிய பங்கை யாராலும் மறுக்க முடியாது. இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவராக அங்கீகரிக்கப்படும் கமல்ஹாசன் வளர்ந்து வரும் ஒரு நட்சத்திரமாக இருந்த காலகட்டத்தில் தொலைநோக்கு பார்வை கொண்ட பல இயக்குனர்கள் அவருடன் இணைந்து பணியாற்ற விரும்பினர். இதன் காரணமாக பல்வேறு மொழிகளில் இந்திய சினிமா வரலாற்றின் பொன்னேடுகளில் இடம் பிடித்த பல மைல்கல் திரைப்படங்களின் ஒரு பகுதியாக இருக்கும் வாய்ப்பு கமல்ஹாசனுக்கு கிடைத்தது. மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர்களில் ஒருவரான சங்கீதம் ஸ்ரீனிவாசராவும் கமல்ஹாசனும் இணைந்தபோது இந்திய சினிமாவிற்கு அசாதாரணமான பல கிளாசிக் திரைப்படங்கள் கிடைத்தன. மைக்கேல் மதன காமராஜன் 1990, அபூர்வ சகோதரர்கள், மகளிர் மட்டும், ராஜபார்வை, காதலா காதலா, நம்மவர், மும்பை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட படங்களில் இணைந்துள்ளனர். இப்படி பல வெற்றி படங்கள் இக்கூட்டணியில் உருவாயின. இதில் சில திரைப்படங்களில் கதையும் கமலே எழுதினார். இவர்களின் கூட்டணியில் உருவான பெரும்பாலான படங்கள் இன்றும் கொண்டாடப்பட்டவையாக உள்ளன. மைக்கேல் மதன காமராஜன் இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த நகைச்சுவை திரைப்படங்களில் ஒன்றாக போற்றப்படும். அதேவேளையில் வணிக சினிமாவின் வழக்கமான பாணிகளை உடைத்தெறிந்து பெரும் வெற்றி பெற்ற மற்றொரு புரட்சிகரமான திரைப்படமும் இந்த கூட்டணியில் இருந்து பிறந்தது. உறுதியான நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நிரூபித்த படம். பேசும் படம் புஷ்பக விமானா என்னும் நிசப்த புரட்சி. 1987 வெளியான புஷ்பக விமானா என்ற பிளாக் காமெடி திரைப்படத்தில் வசனங்கள் எதுவுமே இல்லை. வசனம் இல்லாத சினிமா முடிவுக்கு வந்து பல தசாப்தங்களுக்கு பிறகு வெளியான முதல் மௌனப்படம் இதுவாகும். ஒரு பெரிய வலையில் சிக்கிக்கொள்ளும் வேலைவாய்ப்பற்ற ஒரு இளைஞனை சுற்றியுள்ள இந்த கதையில் கமல்ஹாசனுடன் அமலா அக்கேனினேனி, சமீர் காகர், தினு ஆனந்த் போன்ற பலர் நடித்துள்ளனர். பல்வேறு மாநிலங்களில் அங்கிருந்த அலுவல் மொழிகளுக்கு ஏற்ப வெவ்வேறு பெயர்களில் இப்படம் வெளியானது. தி இந்து நாளிதழின் அறிக்கையின்படி இந்த படம் பேசும் படம் என்றும், அன்றைய ஆந்திர பிரதேசத்தில் புஷ்பக விமானம் என்றும், கேரளாவில் புஷ்பக் விமானம் என்றும் பெயரிட்டு வெளியானது. 15 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டது. இது குறித்து கமல் பேசுகையில், எவ்வளவு பணம் சம்பாதிக்கும் என்று மட்டுமே நாம் பார்க்கிறோம். நாம் அதை 100 கோடி 200 கோடி என்று மதிப்பிடுகிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. 15 லட்சம் ரூபாயில் புஷ்பக விமானா எடுத்தபோது எங்களுக்கு அது ஒரு 150 கோடி ரூபாய் படம் எடுத்தது போல உணர்வு இருந்தது. இதில் எந்த மிகைப்படுத்தலும் இல்லை என்று கூறியுள்ளார். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.